வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் தமிழக அரசு கருணையின் அடிப்படையிலே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக இங்கே விரும்பியிருக்கின்றோம். ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாகரிக சமூகத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருப்பதே அந்த நாட்டினுடைய சிறைச்சாலைகளை ஆய்வு செய்தாலே அந்த சிறைச்சாலைகளுடைய தகுதிகளை, தரத்தை, அது இருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய உரிமைகளை பற்றி பார்த்தாலே அந்த நாட்டினுடைய நாகரிகத்தின் தன்மையை நாம் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆகவே ஜனநாயக நாட்டில் சமத்துவம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஒரு நாட்டின் சிறைச்சாலைக்குள்ளே பல்லாண்டு காலமாய் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனித உரிமை மீறல் என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய சவாலாகும். இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் ஏறக்குறைய ஆயுள் சிறைவாசிகள் பல்லாண்டு காலமாய் 20 ஆண்டுகளுக்கு மேலாக காரக்கழகத்திலே அடைக்கப்பட்டிருக்கிற கொடுமை, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சித்திரவதைகள் இன்றைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் எழுதி மாறாது. இன்றைக்கு அத்தகைய ஒரு கொடூரமான நிலையில் தமிழகத்தில் வித்தியாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழகத்திலே முன்பு ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே 1400 பேரை விடுதலை செய்திருப்பார்கள் அன்றைக்கு 2008ஆம் ஆண்டு. ஆனால் அப்பேற்பட்ட காலத்திலே கூட இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு அந்த நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு கொடூரமான மனித உரிமை மீறலை இந்த தமிழகம் பார்த்தது. அதற்கு ஒரு காரணத்தை காண்பித்தார்கள், ஒரு அரசு ஆணையை காண்பித்தார்கள். உச்ச நீதிமன்றம் தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துடைய 15வது பிரிவின் பிரகாரம் சாதியின் பேரால், மதத்தின் பேரால் பாகுபாடு என்பது கூடாது என்பதை தெளிவாக்கி கூறியிருக்கிறார்கள். சைவத்திலே சத்துருக்களுடைய வழக்கிலே கூட கொலை குற்றம் சாட்டப்பட்டு மரண விதிக்கப்பட்டிருக்க கூட அந்த தண்டனையை மாற்றி அதை வாழ்நாள் சிறையாக மாற்றுகிற போதே வாழ்நாள் சிறைவாசிகளையும் விடுவிக்கிற உரிமை மாநில அரசாங்கத்திற்கு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் என்று வழங்கியது. ஆனால் இந்த உண்மையான நீதி என்பதை எழுத்திலே பார்க்கிறோம், தீர்ப்பிலே பார்க்கிறோம், நடைமுறையில் அது கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டின் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை ஏறக்குறைய இன்றைக்கு வரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் 1260 பேர் ஆயுள் சிறைவாசிகள், வாழ்நாள் சிறைவாசிகள். அவர் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடுமை எங்கே இருக்க முடியாது. எல்லாவற்றை காட்டிலும் அபுதாபியில் 17 ஆண்டு காலம் 2 சிறுவர்களை இழந்த பின்னால் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் படுகி கிடைக்கிறவருக்கு கூட நீதி கிடைக்கவில்லை. இஸ்லாமிய சிறைவாசிகள் தமிழகத்திலே ஏறக்குறைய இன்றைக்கும் 69 பேர் வாழ்நாள் சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, சாதியின் பேரால், மதத்தின் பேரால் மட்டுமல்ல, எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். என்று கேட்டால் கேரளத்திலே 7 ஆண்டுகள் வாழ்நாள் சிறைவாசி 7 ஆண்டுகளை அனுபவித்திருந்தாலே போதும் அவருக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்நாடகத்திலே 8 ஆண்டுகள் இருந்தாலே போதும் அங்கே விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல் சாசனத்தினுடைய 161வது பிரிவு 72வது பிரிவு மாநில அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உரிமை. எந்த ஒரு சிறைவாசியையும் அதன் அடிப்படையிலே விடுவிக்கக்கூடிய உரிமை உண்டு என்பதை அது இன்றைக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. மகேந்திர சிங் வழக்கிலே உச்சநீதிமன்றம் தெளிவாக இட்டு காண்பித்தது. ஜெகதீஷ் வழக்கிலே சுட்டி காட்டியது. ஏன் சமீபத்திலே கூட சத்துக்கு வழக்கிலே சுட்டி காட்டியது. ஆக இவ்வளவு தீர்ப்பு இருந்தும் கூட இந்த தமிழகத்திலே மட்டும் இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு சிறைவாசிகளுக்கு ஏன் இந்த நீதி கிடைக்கவில்லை? இஸ்லாமிய பெருமக்கள், இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள், தியாகம் செய்தவர்கள், தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அப்பேற்பட்ட தியாகத்திற்கும் தங்களை அர்ப்பணிப்புக்கு உண்டாக்கியிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த மக்களை மட்டும் ஏன் இன்றைக்கு பாகுபாடு காட்டி உள்ளே வைக்க வேண்டும்? 6 ஆண்டுகள் கழித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு நீதி கிடைக்கிறது. ஆனால் 17 ஆண்டு காலம் ஒரு நோயுற்றவருக்கு நீதி கிடைக்கும் என்று சொன்னால் என்ன நியாயம் அளிக்க முடியும்? ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற மனித உரிமைகளுடைய தேசிய கூட்டமைப்பு NCHRO அது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இந்த கவனியில் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே
நாங்கள் கேட்பது அரசு ஆணைகள் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்ற அரசு ஆணையை காட்டிலும் தீர்ப்பு உண்டு. அரசு ஆணையை காட்டிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வலு அதிகம் என்று உண்டு. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் கேட்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாடி கிடக்கக்கூடிய அத்தனை ஆயுள் சிறைவாசிகளையும் தகுதியானவர்களை விடுவிக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய குடும்பங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி கலைந்தெறியப்பட வேண்டும். மாதையில் போட்டிருக்கிறவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி கலைந்தெறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த கவனியில் பார்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் சிறைகளிலே பாடிக்கொண்டிருக்கிற மக்களுடைய துன்ப துயரத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சைவத்திலே உடுமலைப்பேட்டையிலே ஒரு பெண்மணி ஒரு கொலை குற்றத்திற்காக அவரை கொண்டு சென்று கவனத்தில் வைத்து நடத்தப்பட்டிருக்கிற பாடியின் கொடுமையை இருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் அம்பலப்படுத்தியது. அந்த வழக்கை நாங்கள் எடுத்து கோயம்புத்தூரிலே போட்டபோது அறிந்தோம். அந்த பெண்மணியை 5 நாட்கள் 6 நாட்கள் வைத்து காவல்நிலையத்தில் சித்தனை செய்திருக்கிறார். சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை போல எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவரை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு நாம் தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் மூவருடைய அந்த தூக்கில் வழக்கிலே கருணை கல்வித்தீர்கள், சட்டமன்றத்திலே தீர்மானத்தை போட்டீர்கள், அதை வைத்துக் கொண்டு பாராடுகிறீர்கள். நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கின்றோம். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் இந்த மூவருக்கும் வாழ்நாள் சரி மட்டுமல்ல, மாநில அப்ரோப்ரியேட் அரசாங்கம் செல்லக்கூடிய அந்த அரசாங்கம் நினைத்தால் விரும்பினால் விடுவிக்கலாம் என்று சொன்னார்களே, சொன்ன மறுநிமிடமே அவர்களை விடுவிப்பதற்காக 7 பேரை விடுவதற்காக உத்தரவிட்டீர்களே, அதை நான் வரவேற்கின்றோம். அதே தீர்ப்பை, அதே கருணை உள்ளத்தை, அதே சாயுள்ளத்தை தான் இன்றைக்கு தமிழகத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தில் உட்பட இருக்கக்கூடிய அனைத்து சிறைவாசிகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அவர்களை விடுவிக்க வேண்டும். கடந்த காலங்களில் தமிழக அரசு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றுக்கணக்கானவர்களை விடுதலை செய்திருக்கிறது. ஆக அதே அடிப்படையில் மத்திய சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கிற 10 ஆண்டுகள் தண்டனையை கழித்திருக்கிற இஸ்லாமிய தோழர்களையும் இன்னும் பிற ஆயுள் சிறை கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை மனித உரிமை அமைப்புகளின் தேசிய கூட்டமைப்பு முன்மொழிந்திருக்கிற இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் வழிமொழிகிறது. இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்பதை நாம் நன்கு அறிவோம். ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும் என்றால், மனித நேயம் எங்கே இருக்கிறதோ, மனித உரிமைகள் எங்கே பாதுகாக்கப்படுகின்றனவோ அங்கேதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதாக நாம் நம்ப முடியும். இந்தியா உலக அளவிலே ஜனநாயக நாடாக போற்றப்படுகிறது என்றால் இங்கே மனித உரிமைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்றுதான் சர்வதேச சமூகம் நம்புகிறது. மனித உரிமைகள் எந்த அளவுக்கு இந்திய அரசு மதிக்கிறது, மனித உரிமைகளை போற்றுகிறது, பாதுகாக்கிறது என்பதை சிறைச்சாலைகளுக்கு சென்று பார்த்தால் நாம் கண்டுபிடித்து விட முடியும். சிறைச்சாலை என்றால் அது ஒரு வதைக்கூடமாக கருதுகிற மனோநிலைதான் ஆளும் வர்க்கத்தினருக்கு அல்லது அதிகார வர்க்கத்தினருக்கு, ஆதிக்கம் செலுத்துகிற வர்க்கத்தினருக்கு உள்ளது. சிறைச்சாலை என்றால் அவர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கக்கூடாது. பேச்சுரிமையோ கருத்துரிமையோ அவர்கள் குடும்பத்தினர் சந்திக்கிற உரிமைகளோ எதுவும் வழங்கப்படக்கூடாது. அப்போதுதான் அதற்கு பெயர் தண்டனை என்று கருதுகிற மனோநிலை மேலோங்கி இருப்பதை நாம் காண முடியும். நெடுங்காலமாக சிறைச்சாலைகள் எல்லாம் அப்படித்தான் வதைக்கூடங்களாக இருந்தன. உலகம் முழுவதும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு நாம் யாருக்காக போராடுகிறோம் என்று சொன்னால், பிறவி குற்றவாளியாக இருக்கிற யாரும்
இன்றைக்கு சிறைச்சாலைகளிலே வாடுவதாக நமக்கு எந்த புள்ளி விவரமும் சொல்லவில்லை. உள்ளே மாட்டியிருப்பவர்கள் எல்லாம் பான் கிரிமினல்ஸ் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களா அல்லது ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் என்று திரும்ப 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 ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய வழக்கமுடையவர்களா? ஒரு அரசியல் போராட்ட நடவடிக்கையில சுற்றுச்சூழலின் நிர்பந்தத்தால் சில நேரங்களில் சில குற்றங்களை அல்லது தவறுகளை அல்லது சட்டவிரோதமான நடவடிக்கைகளை செய்யக்கூடிய நிலைமைக்கு சிலர் தள்ளப்படுவதுண்டு, அல்லது அப்படி செய்யாமலேயே கைது செய்யப்படுவதுண்டு, அப்படி ஈடுபடாமலேயே பொய் வழக்கிலே சிறைப்படுத்தப்படுவதுண்டு. நிர்வாக சிக்கல்களா, அதிகாரிகள் திட்டமிட்டு செய்கிற நடவடிக்கைகளா? அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் சிறையிலே வாடும் நிலை உள்ளது. ஃபர்ஸ்ட் அஃபெண்டர்ஸ், முதலாக சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் என்று கருதக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு விசாரணை கைதிகளாகவே பல மாதங்கள் பல வருடங்கள் உள்ளே இருக்கக்கூடிய நிலை. விசாரணை கைதிகளாகவே 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்று ஒரு சிறையில ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அரசாங்கம் மிக மோசமான நிர்வாக நிலையை பெற்றிருக்கிறது என்று பொருள். குறித்த காலத்திலே விசாரணை நடத்தி குறித்த காலத்திலே அவனுக்கு தண்டனை வழங்கி குறித்த காலத்தில் அந்த வழக்கை பைசல் செய்ய வேண்டிய அரசு அல்லது நிர்வாகம் மிக மோசமான ஒரு நிர்வாக நிலையில் இருக்கிற காரணத்தால் தான் விசாரணை கைதிகள், ரிமாண்டட் பிரிசனர்ஸ், விசாரணை கைதிகள் அவர்கள் செய்த குற்றத்தை பிரிவின் கீழ் வழங்கப்பட வேண்டிய தண்டனை காலத்தை விட அதிகமாகவே உள்ளே இருக்க வேண்டிய நிலை. இது எவ்வளவு பெரிய கொடும் குற்றம்! இது அரசுடைய கவனக்குறைவால் ஒரு அப்பாவி எவ்வளவு பெரிய தண்டனைக்கு உள்ளாகிற நிலை. ஆகவே இதுதான் மனித உரிமை மீறல். அவன் செய்த குற்றத்திற்கு விசாரணை நடத்த பெற்று அது நிறுவனமான பிறகு அவனுக்கு வழங்க வேண்டிய தண்டனை காலத்தை விட அவன் கூடுதலாக விசாரணை கைதியாகவே உள்ளே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு கேடுகட்டு கிடக்கிறது என்பதற்கு இதை விட வேறு சார்ந்து இருக்க முடியும்? வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் தான் லட்சக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றங்களிலே முடங்கி கிடக்கின்றன. இதற்கு யார் பொறுப்பு? லட்சக்கணக்கான வழக்குகள் முடங்கி கிடப்பதனால் அந்த வழக்குகளின் அடிப்படையிலே தண்டிக்கப்பட வேண்டியவர்களும் தண்டிக்கப்படுவதில்லை, விடுவிக்கப்பட வேண்டியவர்களும் விடுவிக்கப்படுவதில்லை. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகம் இந்திய தேசத்தில் தான் இருக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு வழக்குகள் பெண்டிங் கேசஸ், நிலுவையில் இருக்கிற வழக்குகள் வேறு எந்த தேசத்திலும் கிடையாது. இந்தியாவில் தான் இது மிக அதிகம். அந்த அளவிற்கு இங்கே அப்பாவிகள், பெரும்பாலும் காவல்துறையினர் குறிப்பிட்ட கால அளவுக்குள் எல்லைக்குள் ஒரு வழக்கை முடிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் வருகிற போது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய முடிவதில்லை. அதனால் கையில் கிடைப்பவர்கள் எல்லாம் அந்த வழக்கிலே சிக்க வைத்து அவர்களின் கடமையை முடித்து விட்டதாக கோப்புகளை மூடிவிடுகிற ஒரு முனைப்பிலே ஈடுபடுகிறார்கள். அப்படி ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டும் என்கிற காரணத்தினால் அப்பாவிகளை பிடித்து போடுகிறோமே என்கிற குற்ற உணர்ச்சி கூட இருப்பதில்லை அதிகாரிகள். ஐயோ, நாம் செய்கிற இந்த செயல் அப்பாவிகளின் குடும்பத்தை பாதிக்குமே, குற்றவேளைக்காரன் குடும்பம் பாதிக்குமே, அவன் குடும்பம் நடுத்தரவில் இருந்து நிற்குமே, இது மிகப்பெரிய பாவச் செயல் அல்லவா என்று ஒரே ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கூட அந்த குற்ற உணர்ச்சி வருவதில்லை. அப்படி போலீஸ் அதிகாரிகள் பயிற்றுவிக்கப்படுகிறார். அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிற ட்ரைனிங், அவர்களுக்கு வழங்கப்படுகிற பயிற்சியே நீ மக்களை பார்த்து பாவம் பார்க்க கூடாது, நீ பாவம் பார்த்தால் உன் கடமையை செய்ய முடியாது என்று அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற காரணத்தினால் மிக அப்பட்டமாக வெளிப்படையாக அப்பாவிகளை பிடித்து பொய் வழக்கிலே தள்ளி அவர்களின் வாழ்வை சிதைப்பதற்கு அதிகாரிகளின் மனோநிலையும் அவர்களின் ஆட்டிடியூட், அவருடைய பண்பும் தான் காரணமாக அமைகிறது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய சிறைச்சாலைகளில் சிறைப்பட்டு கிடக்கிறவர்கள் அல்லது தண்டிக்கப்பட்டு கிடக்கிறவர்களை ஒரு ஆய்வு செய்தால், நான் பல வேளைகளில் சொல்லியிருக்கிறேன், PhD பண்ணக்கூடிய மாணவர்கள் இதை ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள்.
சிறைச்சாலைகளில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்று ஆய்வு செய்தால் அதிலே முதலிடத்திலே தலித்துகளும் இரண்டாவது இடத்திலே சிறுபான்மை சமூகத்தினரும் தான் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். யார் கேட்பதற்கு நாதியற்ற சமூகமாக இருக்கிறார்களோ, யார் சமூகத்தில் அதிகார வலிமை இல்லாமல் சிறுபான்மை சமூகத்தினராக இருக்கிறார்களோ அவர்களின் மீது இந்த ஆதிக்கம் ஆளுமை செய்கிறது. அவர்களை எளிதாக கைது செய்வதும், பொய் வழக்கு போடுவதும், உள்ளே தள்ளுவதும், வதை செய்வதும், அவர்களுக்கு தண்டனை வழங்குவதும், அதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நிர்வாகம், ஒரு சமூக கட்டமைப்பு என்பது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் கடந்த 100 ஆண்டு கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் சிறைப்பட்டிருப்பவர்கள் எல்லாம், பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம், சிறையிலேயே கிடந்து வாடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இன்றைக்கு அது சாட்சியமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய சிறைச்சாலைகள் அத்தனை சிறைச்சாலைக்கும் நீங்கள் சென்று பார்த்தீர்களே, ஆனால் யார் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட முடியும். ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் மனித உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வு இங்கே மிக குறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்தியா முழுவதும் ஏராளமான மனித உரிமை அமைப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. மனித உரிமைகள் தொடர்பாக அதிகார வர்க்கத்திற்கு பாடம் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் பாதுகாக்கப்படாத எந்த தேசத்திலும் ஜனநாயகம் பிழைக்காது. ஜனநாயகம் என்கிற சொல்லையே பேச முடியாது. மனித நேயத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. மனித நேயத்தின் இன்னொரு சொல்லாடல் தான் ஜனநாயகம், ஜனநாயகத்தின் இன்னொரு சொல்லாடல் தான் மனித நேயம். ஆகவே இந்திய மண்ணில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிவதற்கு மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டறிய வேண்டும். மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு நாம் மத்திய சிறைச்சாலைகளை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு தம்முடைய நடைமுறைகளை, ஏற்கனவே கடைபிடித்து வந்த நடைமுறைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை, ஜனநாயக கோரிக்கையை நாம் இங்கே முன்வைக்கிறோம். இந்த கூட்டமைப்பின் சார்பாக அண்ணா பிறந்த நாளில் ஒவ்வொரு முறையும் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட தண்டனை கைதிகள், சிறை அதாவது விசாரணை கைதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். அவர்களை விடுதலை செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றம் கூட இப்போது ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அவர்களின் குற்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை காலத்தில் பாதிக்கு மேல் சிறையிலேயே கழித்திருந்தால் அந்த விசாரணை கைதிகளை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இங்கே சூழல் உள்ளது. ஆனால் தண்டனை கைதிகள் ஆயுள் காலம் என்பது, ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் என்பது ஒரு நடைமுறையிலே கடந்த காலங்களில் கருதப்பட்டு வந்தது. அது சட்டப்படி எழுத்துப்பூர்வமாக இல்லை என்றாலும் கூட வேறு சில பிரிவுகள் வழங்குகிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வேண்டியவர்கள், தம்முடைய கட்சிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை விடுவிப்பதற்காக மட்டுமே அதை பயன்படுத்திக் கொள்வது என்கிற நடைமுறை இல்லாமல் அனைவருக்கும் இது பயன்பட வேண்டும் என்கிற அடிப்படையில, மனிதநேய அடிப்படையில, மாந்தநேய உணர்வின் அடிப்படையில அரசு இதை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே மனித உரிமை அமைப்புகளின் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை கழித்த தண்டனை கைதிகள், ஆயுள் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை ஒரே நாளில் முதலமைச்சரால் செய்ய முடியும். தமிழக முதல்வர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலித்து இவர்களை விடுதலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்குள்ள இஸ்லாமிய கைதிகளை தொடர்ச்சியாக வரக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யும் பொழுது அவர்களை மட்டும் விடுதலை செய்யாமல் இருப்பதற்கு அடிப்படையாகவும் காரணமாகவும் 2008ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட 2 ஆணைகள் பற்றி குறிப்பிட்டார். அந்த 2 ஆணைகள் சொன்னது,
இந்த விடுதலை என்பது இங்கு இருக்கக்கூடிய மதவாத பிரச்சனைகளை கைது செய்வதற்கு பொருந்தாது என்பதும், மத்திய அரசாங்கம் விசாரித்த வழக்குகளுக்கு பொருந்தாது என்பது மட்டும்தான். அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த மாலதி அனுப்பிய ஒரு கடிதத்தின் அடிப்படையில் அதை காரணம் காட்டி முஸ்லிம் கைதிகள் அனைவருக்கும் விடுதலை மறுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 ஆணைகளும் எந்த பின்னணியில் எழுந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 2006, 2007, 2008 இந்த ஆண்டுகளில், குறிப்பாக இந்த ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளை விடுதலை செய்தது. 2006, 2007 இந்த 2 ஆண்டுகளிலும் பெரிய அளவில் விடுதலை செய்யப்பட்ட கைதிகளில் யாருமே முஸ்லிம்கள் இல்லை என்கிற ஒரு உண்மையை இங்குள்ள இஸ்லாமிய இயக்கங்களும் மனித உரிமை அமைப்புகளும் பார்த்த பிறகு 2008 ஒரு மிகப்பெரிய எழுச்சி இங்கு ஏற்பட்டது. பல்வேறு முஸ்லிம் இயக்கங்களும் முஸ்லிம் சிறை கைதிகளுக்கும் இந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் போராட்டங்களையும் மாநாடுகளையும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினார்கள். அப்பொழுது நான் மாநில கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருந்தேன். 2 இளைஞர்கள், அவர்களும் கோயம்புத்தூர் தொடர்வண்டிமன்ற வழக்கில் சிறை சென்று பின்னர் குற்றமற்றவர்கள் என 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள். ஒருவர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்தவர், இன்னொரு நாகூரைச் சேர்ந்தவர். ஒரு பெரிய ஃபைலுடன் வந்து பலரையும் சந்தித்து விட்டு என்னையும் சந்தித்தார்கள். அந்த ஃபைலில் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் கைதிகளுடைய எண்ணிக்கை, பல்வேறு விவரங்கள், எப்படி பிற மத கைதிகளும் முஸ்லிம் கைதிகளும் டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுகிறார்கள், எல்லா விதமான ஜாமீன் கொடுப்பதிலிருந்து இப்படி மன்னிப்பு அளிக்கப்படுவது வரைக்கும் எல்லாவற்றிலும் முஸ்லிம் கைதிகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் இருந்தது. கோயம்புத்தூர் வழக்குகளாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மற்ற கைதிகளுக்கும் முஸ்லிம் கைதிகளுக்கும் இடையிலான இந்த வேறுபாடுகள் என்பதைத்தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கோயம்புத்தூர் தொடர்பு வழக்கை பொறுத்த மட்டில் அதற்கு முன்னர் 19 முஸ்லிம்கள் மிக மோசமாக அங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளுடைய வெறியர்களும் போலீஸ்காரர்களும் சேர்ந்து கொண்டார்கள். 19 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு எதிர்வினையாகத்தான் இந்த தொடர்பு வெடிப்பு வழக்கு நடந்தது என்பது அரசாங்கமே சொல்லக்கூடிய காரணம். ஆனால் அந்த 19 பேரை கொலை செய்து சிறையில் இருந்தவர்கள் அவ்வளவு பேருக்கும் ஜாமீன் கிடைத்தது. அவர்களும் தண்டனை காலம் முடிந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இதில் கைது செய்யப்பட்ட 126 பேர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்கும் யாருமே விடுதலை செய்யப்படவில்லை. 9 ஆண்டுகள் சிறை முடித்த பிறகு குற்றமற்றவர்கள் என நிரூபிக்கப்பட்ட 8 பேர்கள் சிறையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 40 to 50 பேர்கள் சிறையில் இருந்து, அது அவுதாகி போன்றவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட இந்த பிரச்சனை தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகவில்லை என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் இப்படி 24 ஆண்டுகளாகவும் தண்டனை காலம் முடித்த பிறகும் சிறையில் இருப்பது குறித்து நாம் எல்லோரும் கண்டிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஒன்று இங்கே ஏற்பட்டது. ஒட்டுமொத்த தமிழகமும் திரண்டெழுந்து குரல் கொடுத்தது. ஆனால் அது போன்ற ஒரு எழுச்சி இந்த பிரச்சனைக்கு உருவாகவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதில் அரசாங்கம் மாத்திரம் முஸ்லிம்கள் என்கிற பொழுது ஒரு வேறுபாட்டை காண்பிக்கிறதாக நாம் கருத வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ் சூழலிலேயே, இந்திய சூழலிலேயே அத்தகைய கருத்து ஒன்று பதிந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் பல்வேறு இயக்கங்கள் மத்தியிலும் நாம் கொண்டு சென்று எல்லா இயக்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டமைப்பு ஒன்றையும் நாம் ஏற்படுத்தியாக வேண்டும். நெடுநாட்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் கைதிகள், இந்த முஸ்லிம் கைதிகளில் பல ஆண்டுகள் கழித்து அப்பாவிகள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள். சென்ற ஆண்டு ஜூலையில் நடந்த ஒரு சம்பவம். பரமக்குடியில் ஒரு இந்துத்துவ தலைவர் முருகன் என்பவர் கொல்லப்படுகிறார். அந்த கொலைக்காக போலீஸ்காரர்கள் 2 பேரை கைது செய்கிறார்கள். ஒருவர் இத்ரிஸ் என்கிற அந்த பக்கத்தில் ஊரை சேர்ந்த இடைக்காட்டூர் என்கிற ஊரை சேர்ந்த ஒரு முஸ்லிம். அவர் அந்த ஊரிலேயே இப்பொழுது இல்லை. அவர் கோயம்பேடுக்கு பக்கத்தில் ஒரு கடை வைத்திருக்கிறார். அவரை கைது செய்கிறார்கள். ஒரு கடுமையாக அடித்து அவரை சித்திரவதை செய்கிறார்கள். திருச்சியில் குருராஜ் என்கிற லாட்ஜில் வைத்து அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள். பிறகு திருச்சி சிறைச்சாலையில் வார்டராக இருந்த மதார் சிக்கந்தர் என்கிற ஒரு வார்டரையும் அவர்கள் அழைத்து வந்து சித்திரவதை செய்கிறார்கள். அவரும் அந்த ஊரை சேர்ந்தவர். அவரையும் அவர்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கைதிகளுக்கு அவர் அன்பாக நடந்து கொள்கிறார் என்பது அவர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய ஆத்திரம். இந்த இருவரையும் அந்த கொலை வழக்கில் ஈடுபடுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் இருவரும் அந்த கொலை வழக்கில் அவர்கள் சம்மந்தம் இல்லாதனால் சாட்சியங்கள் போன்ற பிற ஆதாரங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே பிற ஆதாரங்கள் வேண்டும் என்பதற்காக அதே ஊரை சேர்ந்த வேறு 3 இந்து இளைஞர்கள், அவர்கள் வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள், அவர்கள் ஜாமீனில் விடுதலையாகும் பொழுது சிறை வாசலில் இருந்து அவர்களை கைது செய்யப்பட்டு போகிறார்கள். அத்தனையும் செய்தது மாடசாமி என்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இந்த மயில்வாகனன் ஏடிஜிபி தலைமையில் இயங்கக்கூடிய
ஒரு இந்த எஸ்ஐடி பிரிவில் அவர்கள் செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் அந்த மூவரையும் கொண்டு போய் இன்னொரு லாட்ஜில் வைத்து அடித்து அவர்களிடம் நீங்கள் ஒரு சாட்சியம் அளிக்க வேண்டும், அதாவது நீங்கள் விடுதலை செய்யப்பட்டு கையெழுத்து போடுவதற்காக திருச்சியில் இருக்கும் பொழுது திருச்சியில் உங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை, உங்கள் ஊரை சேர்ந்த இந்த மதார் சிக்கந்தர் என்பவருடைய வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்படி தங்கியிருக்கும் பொழுது மெட்ராஸிலிருந்து இத்ரிஸ் வந்தார், இருவரும் சேர்ந்து இந்த பரமக்குடிக்காரரை முருகனை கொல்வதற்கு திட்டமிட்டதை நான் பார்த்தேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களும் அதை அடித்தாங்க முடியாமல் ஒத்துக்கொண்டு அடுத்த நாள் கோர்ட்டில் கையெழுத்து போடுவதற்காக அவர்கள் கொண்டு வரப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வெளியிலே இந்த மாடசாமியினுடைய போலீஸ்காரர்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் உள்ளே ஓடி சென்று வழக்கறிஞர் கென்னடியிடம், அவர்தான் தமிமுன் அன்சாரி மீது இலங்கைக்கு உளவு கடத்தினார் என்று சொல்லி பொய் வழக்கு போட்டார் அல்லவா, அந்த வழக்கை உடைத்தவரவர், அந்த கென்னடி வழக்கறிஞரிடம் போய் இவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன பிறகு அந்த இருவரையும் அவர் கையில் பிடித்துக் கொண்டு போய் அங்கிருந்த மேஜிஸ்ட்ரேட் ராஜேந்திரன் போர் முன்னர் நிறுத்தி அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய சொல்லி பிறகு சிபிசிஐடி உத்தரவிடுகிறார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படியெல்லாம் வேண்டுமென்றே பொய் சாட்சியங்கள் சொல்லி இப்படியெல்லாம் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கை போட்டு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்வது அல்லது ஏதாவது என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு சிறையில் அடைக்கி வைத்திருப்பது, பிறகு அவர்களுக்கு விடுதலை இல்லாமல் செய்திருப்பது என்கிற இந்த நிலைமை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் எடுத்த ஒரு புள்ளிவரத்தில் கூட இங்கு மிக அதிக அளவில் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவிலேயே மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் தான் தலித்துகள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே தலித்துகளும் முஸ்லிம்களும் பெரிய அளவில் இப்படி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதும், இந்த பிரச்சனை பெரிய அளவு வெளியிலே கொண்டு செல்லப்படவில்லை என்பதும், அப்படி கொண்டு செல்லப்பட்டாலும் கூட இங்கு தமிழகத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் இங்கு மிகப்பெரிய இயக்கங்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றன. சிறை கைதிகள் விடுதலை செய்வதற்கான இயக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது, மரண தண்டனைக்கு எதிரான இயக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஈழ படுகொலை தொடர்பாக ஒரு பெரிய விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாபெரும் இயக்கங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது அந்த மட்டத்தில் நின்று விடுகிறதை ஒழிய அடுத்த கட்டமாக இங்கு விரிந்த அளவில் ஒரு மனித உரிமை தளத்திலான ஒரு அற அடிப்படையிலான போராட்டங்களாக விரிவடைவதில்லை. அதன் விளைவாகத்தான் அப்சல் குரு மிக மோசமாக இங்கே அவருடைய வீட்டாருக்கு கூட தெரியாமல் தூக்கிலிடப்பட்ட பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு வரவில்லை. அதே போலத்தான் காசாவில் மிகப்பெரிய அளவு படுகொலைகள் செய்யப்பட்ட பொழுது இந்திய அரசாங்கம் கண்டிக்க முடியாது என்று சொன்ன பொழுதும் கூட நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்று இங்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ அல்லது ஊர்வலமோ நடத்தப்படவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இங்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கொலை குற்றத்திற்காக இன்று மரண தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கும் ஆளாகி அவர்கள் தண்டனை காலம் முடிந்த பிறகு கூட தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு மாபெரும் இயக்கம் தொடங்கியது என்பது உலக அளவில் குறிப்பாக இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு இயக்கம், பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது அந்த மட்டத்தோடு தேங்கி போனதை ஒழிய அடுத்த கட்டமாக இது அனைத்து அப்பாவிகளுக்கும் அனைத்து சிறை கைதிகளுக்கும் இது அளிக்கப்பட வேண்டும் என்கிற அளவிற்கு விரிந்து சொல்லாமல் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை என்பதைத்தான் நாம் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்று முஸ்லிம் கைதிகள் இன்றைக்கு கூட 40க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அன்று நாங்கள் அந்த இயக்கம் நடத்திய பொழுது 129 முஸ்லிம் கைதிகள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மற்ற அரசியல் கைதிகள் இருந்தார்கள். இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்பதும், குறிப்பாக முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்பதும் இன்று அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது என்பதை நாம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கண்டிக்கிறோம். நான் கூடுதலாக சொல்ல வருவது என்னவென்றால், இது அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல, இங்கு இருக்கக்கூடிய இதற்காக போராடக்கூடியவர்கள் மத்தியிலும் கூட முஸ்லிம்களுக்கான இந்த பிரச்சனையை குறித்த ஒரு கூரிய கவனமும் அதற்குரிய அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்பதையும், அந்த அழுத்தத்தையும் கூறிய கவனத்தையும் கொடுக்க வேண்டிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.